தேவனுடைய ஞானம், அறிவு, கிருபை, இரக்கங்கள் எல்லாம் ஐஸ்வர்யங்கள், அவைகள் எல்லாம் எத்தனை ஆச்சரியமா இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுடைய ஐஸ்வர்யமோ சாத்தானுடைய ஐஸ்வர்யமோ இல்லை. சாத்தான் பண ஆசையை தூண்டிவிட்டு குறுக்கு வழியில் ஐஸ்வர்யவான்களாக்க முயற்சிக்கிறான். லாட்டரி சீட்டு, குதிரை ரேசுகள் காண்பிக்கிறான். முடிவிலே மகா வேதனைக்குள் தள்ளிவிடுகிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய நீதியை தேடும்படி உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கும்படி நாம் அவரை தேடும்படியாக நமக்கு கற்பித்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நம் தேவனாகிய கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை நோக்கி பாருங்கள். பரலோக ஐஸ்வர்யத்தை நோக்கி பாருங்கள் பிரியமானவர்களே. ஆவிக்குரிய ஐஸ்வர்யமாக வரங்களையும் கனிகளையும் நோக்கி பாருங்கள். அவைகள் தேவன் உங்களுக்கு தந்தரில் இருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்று பார்த்தால் அவர் மகிமையின் ராஜா. பூமியின் அது நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, சகல பறவைகளும் காட்டு மிருகங்களும் அவருடையது. முத்துக்களையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் சிருஷ்டித்த அவருக்கு முன்பாக உலக ஐஸ்வர்யங்கள் எம்மாத்திரம் பிரியமானவர்களே. கர்த்தர் ஒருவரே நம் தரித்திரத்தை மாற்றுகிறவர். உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தாலும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8:9 பார்க்கிறோம். ஆகவேதான் நாம் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்க பண்ணுகிறோம். நாம் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் தரித்திரத்தை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தார். இயேசு உங்களுக்காக தரித்திரரானார். அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அபிஷேகத்தினாலும் மகிமையிலும் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்தார். எதிலெல்லாம் நாம் ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று முதலாவது பார்க்கும்போது கிருபையின் ஐஸ்வர்யங்கள். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். எபேசியர் 1:7 நம் தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவன் உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உடைய சட்டங்களின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சங்கீதம் 36:7 பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டுகிற தேவனா இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் எல்லாம் கிருபையினால் நிரம்பி இருக்கட்டும் பிரியமானவர்களே. நியாய பிரமாணம் மோசையினாலே வந்தது. ஆனால் கிருபையின் பிரமாணம் நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய பரிபூரணத்திலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அரசியல் பாருங்க, அரசியல் தொண்டர்கள் தங்கள் தலைவர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்மை கிருபை பெற்றவனே வாழ்க, கிருபை பெற்றவளை வாழ்க என்று நம் தேவன் நம்மை வாழ்த்துகிறார். சரீரத்திலே தூய சரித்திரத்திலே பார்க்கும்போது தூய அகஸ்டின் என்ற பக்தனை குறித்து சொல்லும் போது அவர் அதிகாலையில் பல மணி நேரம் கிருபையின் ஐஸ்வர்யத்திற்காக காத்திருந்து கிருபை தாரும் என்று ஜெபிப்பாராம். பின்பு அவர் தெருவிலே நடந்து போகும்போது அவர் மேலிருந்த கிருபையால் ஜனங்கள் இழுக்கப்பட்டு மனம் திரும்ப வருவதை அவர் விவரித்து சொல்லி இருக்கிறார். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிது. ஆகவே அதிகாலையிலே காத்திருந்து தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு கிருபையிலே வளருங்கள் என்று அவர் அதிகமாய் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவாராம். பிரியமானவர்களே, மோசே பக்தன் உள்ள உறங்கி ஜெபித்தார். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சங்கீதம் 90:14 பார்க்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். பகலின் அதிகாலை வேளையிலே இஸ்ரவேலின் பாளையத்திலே மன்னா பொழிந்தது. ஆகவே தாவீது ஜெபித்தார், அதிகாலையில் உமது கிருபை கேட்க பண்ணும்,
நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சங்கீதம் 108 2 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் வார்த்தைகள் கிருபை நிறைந்தவை, செயல்கள் கிருபை நிறைந்தவை. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே மனாந்தரமான இடத்திற்கு சென்று தெய்வ கிருபைக்காக காத்திருந்தார். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் விளங்க நாம் கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பெருமை உள்ளவர்கள் அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களோ கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். பெருமையுடன் ஜெபித்த பரிசேயன் ஜெபம் கேட்கப்படவில்லை, ஆனால் தன்னை தாழ்த்தி பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்த ஆயக்காரனின் ஜெபம் அவனை நீதிமானாக்கினது. ஆறு ஒருபோதும் மேடுகளை நோக்கி ஏறி செல்லுவதில்லை. பிரியமானவர்களே, தாழ்ந்த பள்ளத்தை நோக்கியே ஓடி வருகிறது. தேவ கிருபை உங்களை நிரப்ப வேண்டுமென்றால், கிருபையிலே ஐஸ்வர்யவான்களாக வேண்டுமென்றால், தேவ கிருபையின் ஆறு பரலோகத்திலிருந்து உங்களுக்குள் இறங்கி வர வேண்டுமென்றால் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இரக்கத்தில் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனா இருக்கிறார். இரக்கமில்லாத இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள் மனிதனை மிருகமாக்கி விடுகிறது. ஆனால் நம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கம் செய்வதனாலே தான் நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு தேவனே நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லும் போது அவருடைய அன்பு இரக்கமாய் நம்மிடத்தில் இறங்கி வந்து 7-70 தடவைகளும் நம்மை மன்னிக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளையாகிய நீதிமான்களுக்கு 1-2 தலைமுறைகள் அல்ல, 6 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்மிடத்திலும் இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று மத்தேயு 5:7 சொல்லுகிறது. நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான்களாக விரும்பினால் பழிக்கு பழி வாங்குவதையும் வஞ்சகம் தீர்ப்பதையும் விட்டுவிடுங்கள். கசப்புக்கும் வைராகியத்துக்கும் இடம் கொடாதிருங்கள். இதை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு ராஜா தன்னிடம் ஏராளமாய் கடன் பெற்ற ஒரு மனிதனை மன்னித்தார். ஆனால் அவனோ தன் கீழே கடன்பட்ட ஒருவனை மன்னியாமல் அவன் கழுத்தை பிடித்து நெறிந்தான். இது ராஜாவுக்கு தெரியவந்த போது அந்த மனிதனை கூப்பிட்டு, நான் உனக்கு இரக்கம் செய்தேனே, நீ அந்த இரக்கத்தை உன்னிடம் கடன்பட்டவனிடம் காண்பிக்கவில்லையே என்று சொல்லி அவன் கடனை தீர்க்கும் வரையிலும் உபாத்துக்கிறவர்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது. பிரியமானவர்களே, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். கர்த்தருடைய கிருபைகளும் காருண்யங்களும் அநாதி காலம் முதல் இருக்கின்றது. மனிதருடைய கைகளில் விழாதிருங்கள், கர்த்தருடைய இரக்கங்களை சார்ந்திருங்கள். பிரியமானவர்களே, மனிதன் ஏமாற்றுவான், அவர் இரக்கம், நம் தேவன் இரக்கம் செய்யும் வரைக்கும் உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்று லூக்கா 6:36 பார்க்கிறோம். ஆம், மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்தருளும்படி நம்ம மகிமையின் பாத்திரங்களாக வனைத்து உருவாக்கி இருக்கிறார். களிமண் பாத்திரங்களாக நம்மை கிருபையின் பாத்திரங்களாக வனைத்து தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்குள் கொண்டு வருகிறார். புறஜாதிகளுக்குள்ளே விலகிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ரகசியம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாகவே உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம் என்று ரோமர் 9:23 பார்க்கிறோம். நாம் மகிமை என்றால் என்ன? அது ஜோதி பிரகாசம். உலக பிரகாரமாய் மகிமை என்பது ஐஸ்வர்யம், கனம், செல்வம், செல்வாக்கு என்பதெல்லாம் குறிக்கிறது. ஆனால் கர்த்தரை பார்க்கும்போது அவர் துதிக்கும், ஸ்தோத்திரத்துக்கும், கனத்துக்கும், மகிமைக்கும் பாத்திரர் என்று அவரை புகழுகிறோம். அவர் சூரியனுடைய மகிமை பார்க்கிலும் கோடி மடங்கு மகிமையானவர். எல்லா மகிமைக்கும் மேலான மகிமுள்ள ஐஸ்வர்யம் மாணவர் அவர். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று பார்க்கிறோம்.
இந்த மகிமையின் ராஜா ஒரு சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்று சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். மனிதனை உருவாக்கும் போது கர்த்தர் மண்ணிலிருந்து உருவாக்கினார். அவன் சரீரத்தில் தம்முடைய ரூபத்தை தந்தார், ஆத்துமாவிலே தன் சாயலை தந்தார், ஆவினாலே தன்னுடைய மகிமையை தந்தார். நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணினார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மகிமையின் ராஜாவான இயேசு இந்த பூமிக்கு வந்த போது பிதாவை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்கும் போது, மகிமையின் பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உங்களுடைய உள்ள மகிழ்ச்சினால் துள்ளட்டும். பரலோக மகிமையின் ராஜா அவருக்கு கொடுத்த மகிமையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை மகிமையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே மோசேயின் முகத்தில் பிரதிபலித்த அதே மகிமை, ஸ்தேவானின் முகத்தில் காணப்பட்ட அதே மகிமை உங்களையும் இன்றைக்கு நிரப்பட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் இந்த உலகத்தில் தரித்திரரை விசுவாசித்தல் ஐஸ்வர்யவான்களாகும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நம் தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். விசுவாசத்தினாலே உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தார். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலே சிருஷ்டித்த கர்த்தர் இன்று நம்மை விசுவாசத்தினாலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, விசுவாச வீரர்களுக்கு என்று ஒரு பெரிய அத்தியாயத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அது எபிரேயர் 11ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒவ்வொரு விதங்களிலே விசுவாசம் இருந்தது. அதிலே பெருகி வளர்ந்து வல்லவர்களாய் விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறினார்கள். சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், அக்கினி உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டிய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நருடைய சேனையை முறியடித்தார்கள் என்று எபிரேயர் 11ஆம் முழுவதும் வாசித்து பார்த்தால் அதனுடைய விவரம் அதிலே பழைய ஏற்பாட்டுடைய காலத்துல என்னென்ன நடந்தது என்று விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்மித் விக்கல்சர் என்பவர் படிப்பறிவில்லாத ஒரு சாதாரண ஏழை. அவருடைய வேலை வீடு வீடாய் சென்று பைப்புகளை பழுது பார்ப்பது. அவர் ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தர் அவரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யமானாய் மாற்றினார். அவர் மரித்த 23 பேரை விசுவாசத்தினாலே உயிரோடு எழுப்பினார். அவர் சொன்னார், என் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமாய் மாற்றியது தேவனுடைய வசனம்தான். அதை வாசிக்க வாசிக்க வெள்ளம் போல விசுவாசம் எனக்குள்ளே வந்து நான் சட்டை போட மறந்தாலும், கால்களுக்கு செருப்பு போட மறந்தாலும் வேதத்தை வாசிக்கவும் எடுத்து செல்லவும் மறப்பதே என்று அவர் விவரித்து சொல்ல இருக்கிறார். ஆம், பவுலின் சாட்சி என்ன தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். ஆம், அவர்தான் நம்முடைய விசுவாசை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற தேவனா இருக்கிறார். அன்று தோமாவை இன்று நம்மையும் பார்த்து கத்து சொல்லுகிறது, அவிவிசுவாசியா இராமல் காண்பாய், நீ விசுவாசம் உள்ளவளாய் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. தேவடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யங்கள் பெரிது. அவைகள் உலக ஐஸ்வர்யங்களை பார்க்கிலும் கோடி மடங்கு மேன்மையானவை. ஆகவே தேவடைய ஐஸ்வர்யங்களை பெற்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்களா? வேதத்தை வாசித்து ஜெபிப்பீர்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.